பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிணைஞ்சி வச்சுருந்த மாவு தான் இது வந்து வடை சுட போகிறோம். இது வந்து கடலைப்பருப்பு கிடையாது, டோரில் போடாமல் பருப்பு, துவரம்பருப்பு, அதில் தான் நம்ம வடை செய்ய போகிறோம். இஞ்சி போட்டு அரைச்சிக்கங்க. இஞ்சி போட்டு பருப்பும் இஞ்சியும் போட்டு அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு கலந்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம இதில் போட்டது. கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து வடை பார்க்கலாம். இந்த மாதிரி தட்டையாக பிடிச்சிக்கோங்க. ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ அதில் தான் நம்ம போட போகிறோம். பையனை சுட ஆரம்பிச்சிட்டான். சேர் கொண்டு வந்து போட்டு அவன் பாட்டுக்கு சுட்டுட்டு இருக்கான். வந்து இப்போ இதாகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை ரெடியாக இருக்குது. நல்லா செவக்க விட்டு எடுத்துருக்கேன். மறுபடியும் கொஞ்சோண்டு இருக்குது போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சோடாப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.